ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தூஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல் வெஜ் ஃப்ராங்கி. திஸ் இஸ் அ ஸ்ட்ரீட் ஃபுட். ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அது சூடானோன்னு அதில் பொடியாக சாப் பண்ணின அனியன்ஸ் அண்ட் டொமேட்டோஸ். ஸோ இது ரொம்ப குவிக்காக ஆகிடும் இது. ஸோ நீங்கள் பிக்னிக்கு எடுத்துன்னு போகலாம், எனி பார்ட்டி எதுவாக இருந்தாலும் இது கொடுக்கலாம். ஸோ டொமேட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா கிரேட் பண்ணின ஃபைனாக கிரேட் பண்ண கேரட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். தென் yellow கேப்சிகம். உங்கள் குழந்தைக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ரொம்ப ஓவர் ஃபில்லிங்காக இருக்க வேண்டாம், ஏன்னா ரொம்ப ஹெவியாகிடும் அவங்களுக்கு. ஸோ சாப்பிட்றது கஷ்டம். இதுக்கு தேவையான சால்ட் அண்ட் பெப்பர் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடுறோம். இப்போது இந்த ஸ்டேஜில் தான் அந்த மேஜிக் இன்க்ரீடியன்ட், இட்ஸ் நத்திங் பட் டொமேட்டோ கெச்சப். ஸோ அது ஒரு லேவிஷாக 2 டேபிள் ஸ்பூன்ஸ் நான் ஆட் பண்ணுறேன் இதில். ஸோ அது ஒரு யூனிக் டேஸ்ட் கொடுக்கும், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோதான், எவ்வளோ குயிக்காக ரெடி ஆகிடுது பார்த்தீங்களா. ஸோ இந்த குயிக் டாஸ் முடிஞ்சோடனே நல்ல பொடியாக சாப் பண்ணினா கொத்தமல்லியும் நம்ம அதில் ஆட் பண்ணிடுறோம். ஸோ இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு சப்பாத்தியை நம்ம இட்டு வச்சிடலாம். நான் சப்பாத்தி பண்ணியும் வச்சுட்டேன்னா, ஸோ அதில் எப்படி நம்ம அந்த ரோல் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், 2 சப்பாத்தி வச்சுருக்கேன். ஸோ இதில் முதல்ல நான் மின் சட்னி நான் இதில் ஆட் பண்ணுறேன். அது ஒரு சைடில் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன், ஏன்னா நம்ம ரோல் பண்ண போகிறோம் எப்படி இருந்தாலும். இதில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஒரு லைனாக நான் வைக்கிறேன். வச்சுட்டு நான் ஒரு சைடில் மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக்டாக இருக்கிறதுக்காக நல்லா ரோல் பண்ணிடுறோம் டைட்டாக. அவ்வளோதான். இதில் வேரியேஷன்ஸ் என்னென்னா, நீங்கள் மேலே இதில் கிரேட்டர் சீஸ் போடலாம், பன்னீர் போடலாம், இல்லை ஸ்வீட் கார்ன்ஸ், என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இதில் செகண்ட் ஒன் பாருங்க, இதில் நான் அதே மாதிரி நான் அந்த மின் சட்னி இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள்ஸ் வச்சுட்டோம். நான் இதில் மேயோனேஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் மேலே, பிகாஸ் என் சன்னுக்கு மேயோனேஸ் பிடிக்கும். ஸோ அதனால் அது மேயோனேஸ் நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இது எக்லெஸ் மேயோனேஸ் தான் அது. ஸோ அதை ஆட் பண்ணி அதே மாதிரி நம்ம திருப்பி ரேப் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப குவிக்காக அந்த சப்பாத்தி ரெடி ஆனதுனாக்கா இது ஃபுல்லாக முடிச்சிடலாம். நீங்கள் ஹஸ்பண்ட்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் பேக் பண்ணலாம், குழந்தைகளுக்கும் பேக் பண்ணலாம். எனி பிக்னிக் நீங்கள் போகிறீங்கன்னா அதை எடுத்துகிட்டு போகலாம். இது நம்ம பைட் சைஸாக நம்ம அழகாக நம்ம சின்னதாக கட் பண்ணி கொடுத்துடலாம். அது ஒன்றுமே ஈஸியாக இருக்கும், ரொம்ப மெஸ்ஸி ஆகாது. ஸோ இதை நம்ம லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸி குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. வித் ஜஸ்ட் டொமேட்டோ கெச்சப் ஆர் எனி டிப் யூ கேன் ஜஸ்ட் கிவ் இட். ஐம் ஷியோர் யூ வில் லைக் இட். குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you soon with another recipe. Bye bye.